டாடா ஐபிஎல் 2024 உடைய கிளைமேக்ஸ் நெருங்கி விட்டோம். ஓவரால் 2 மேட்ச் இருக்கு. ஒன்று வந்து எலிமினேட்டர், இன்னொன்று வந்து ஃபைனல் மேட்ச். ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ் பிளே ஆஃப் மேட்ச் நம்பர் 3 தான் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர் ஹைதராபாத் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சென்னை, இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் ராஜஸ்தான் ராயலுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சன்ரைசர் ஹைதராபாத்தோடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்ப்போம். யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம், ப்ரீவியஸாக நடந்த இந்த 2 டீம்ஸ்க்கும் எப்படிலாம் ஆப்போசிஷன் கிட்ட விளையாடிருக்காங்க, ப்ரீவியஸ் டேட்டா என்ன சொல்ல வருது, சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடிருப்பாங்க, ஆப்போனண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடிருப்பாங்க, அதே மாதிரி சன்ரைசர் விளையாடிருப்பாங்க. அவங்க எப்படிலாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 200+, 200 பிலோவா, இல்லை 150 பிலோவா, எல்லாமே டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்ப்போம். இதே கிரவுண்டில் தான் ஃபைனல் மேட்சும் நடக்க போகுது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இந்த 2 டீம்லேருந்து ஒரு டீம் வந்து ஃபைனல் போக போகிறாங்க. அது சன்ரைசராக இருக்கலாம், இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸாக இருக்கலாம். நம்ம ஸ்கோர் கார்டு பார்த்துடலாம். இந்த ஸ்கோர் கார்டை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸும் சன்ரைசர்ஸும் இந்த வெனியூல எப்படி விளையாடி இருக்காங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே முதல் ஸ்கோர் கார்டு பாருங்க, மே 12. இந்த மே 12 வந்து 145 for 5 சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 141க்கு 5. ஸோ 5 விக்கெட் எடுத்திருக்காங்க, 141 ரன் அடிச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லையுமே 5 விக்கெட் விழுந்திருக்கு. லோ ஸ்கோரிங் வெனிவா இருந்தாலும் 5 விக்கெட் வந்து விழுந்திருக்கு. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 162க்கு 7, இங்கே 163க்கு 3. ஸோ 2 இன்னிங்ஸும் சேர்த்திங்கன்னா 10 விக்கெட். இங்கேயும் ஆவரேஜாக 5 விக்கெட் விழுந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் 3 விக்கெட், இங்கே வந்து 10 விக்கெட். சன்ரைசர் ஹைதராபாத் பாருங்க 134 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க 18.5 ஓவர்ஸில். ஏப்ரல் 26, 7:30 மணிக்கு நடந்த மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் 212 அடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் மாதிரி காமிச்சிருக்காங்க. சன்ரைசர் ஹைதராபாத் விளையாடவே முடியாத மாதிரி ஒரு பிச்சாக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் நம்ம யோசிக்க வேண்டிய. சன்ரைசர் வந்து நல்லா திணறாங்க, அடிக்க முடியல அப்படிங்கிறது தெரியுது. அதை விட ராஜஸ்தான் ராயல்ஸும் 5 விக்கெட் விட்டு 141 தான் அடிச்சிருக்காங்கிறதும் தெரியுது. 18.2 ஓவர்ஸ்லேயே சென்னை அடிச்சிட்டாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் சென்னை இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு 160 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்பேர் பார்த்தீங்கன்னா 6 நாள் 10 பால் இருக்குது. 10 பால் ஒரு 20 ரன்னா கூட 165 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிச்சாக இருக்குது. அதே தான் இங்கே நடந்திருக்கு. 162, 163. ஸோ இவங்க விளையாண்டதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் 2 ஓவர் இருக்குது. 18, 19, 20, 12, 13 பால் இருக்குது. ஸோ இவங்களும் ஒரு 180 அடிக்கிற மாதிரியான பிச்சாக தான் மாறி இருக்கு. இந்த இடம் பாருங்க 210 for 4 ஏப்ரல் 23 நடந்தது. இங்க வந்து 213 for 4. இது கம்ப்ளீட்டா பேட்டிங் ட்ராக்கா இருக்கு. இங்க ஆவரேஜா 4 விக்கெட் விழுந்திருக்கு, இங்க ஆவரேஜா 6 விக்கெட் விழுந்திருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 137 for 9. அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் வந்து 143 for 8. ஆப்போனண்ட் ஆல வந்து 137, 143 சென்னைக்கு எதிராக விளையாடும் பொழுது. ஆர்சிபி 173 for 6. ஸோ ஓவரால் இந்த பிக்சர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 150+ அடிக்கக்கூடிய ஒரு பிச்சாக தான் தெரியுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 137 இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா 134 இருக்கு. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சன்ரைசர் ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ், இந்த 3 டீமை கம்பேர் பண்ணும்போது ராஜஸ்தான் வந்து 141 for 5. விக்கெட்டுகள் பெருசாக விடல. இவங்க வந்து 10 விக்கெட் விட்டாங்க, இவங்க வந்து 9 விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த இதே வெனியூவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ராயலுக்கு ஒரு நல்ல டாமினன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்ல வர்ற விஷயமா இருக்கு. ஸோ ஆவரேஜாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட் வந்து இந்த வெனியூவில் விழுது. ஸோ சன்ரைசர் ஹைதராபாத் நேருக்கு நேர் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல மோதினதே கிடையாது. ஸோ ஆப்போசிஷன் இந்த மாதிரி சென்னையா இருக்கலாம், ஆர்சிபியா இருக்கலாமே தவிர சன்ரைசரும் ஆர்ஆரும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல இது வரைக்கும் விளையாடல. இது 2023. இதுலயும் பாருங்க 134க்கு 7 சன்ரைசர் ஹைதராபாத். இந்த 134 அவங்க தாண்டவே இல்லை லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா. இங்க ராஜஸ்தான் ராயல் 175 for 8, சென்னை சூப்பர் கிங் 172 for 6. இங்கே வின் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல் எம்ஏ சிதம்பரம். அதே சென்னை சூப்பர் கிங்க்கு எதிராகவே வின் பண்ணியிருக்காங்க. இது 2023 ஒரு 134 for 7, 138 for 3. இந்த 138 for 3 அப்படி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாவே இங்கேயும் 134. இந்த 134 ஒரு லக்கி நம்பரா சன்ரைசர் ஹைதராபாத் வச்சிருக்காங்க. இதையும் நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். இந்த எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல ஆர்ஆர்எம் எஸ்ஆர்ஹெச்எம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம்.
SRH 10 மேட்ச் விளையாடி இருக்காங்க MA சிதம்பரம் ஸ்டேடியம்ல. ஒரு மேட்ச் தாங்க வின் பண்ணியிருக்காங்க. 8 மேட்ச் தோத்துருக்காங்க. ஒரு மேட்ச் சூப்பர் ஓவர். பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சதே கிடையாது. சேசிங்ல மட்டும் ஒரே ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் 177, லோயஸ்ட் ஸ்கோர் 134. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ சன்ரைசர் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா தோத்துருவாங்கங்கிற மாதிரி இருக்கு. இங்க ராஜஸ்தான் ராயல் பாத்தீங்கன்னா சேசிங்ல தோத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 9 மேட்ச்ல சேசிங்ல ஜெயிக்கல. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஜெயிக்கல. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் வரும்பொழுது யாரு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் 9 மேட்ச் 2 வின் பண்ணியிருக்காங்க, 7 தோத்துருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல டாமினேட் பண்ணியிருக்காங்க. highest total 223, lowest total 141 இந்த பர்டிகுலர் MA சிதம்பரம் ஸ்டேடியம் வெனியூல சென்னையில. இவங்க 10 மேட்சுக்கு ஒரு வின்னு, 9 மேட்சுக்கு 2 வின்னு. SRH பொறுத்த வரைக்கும் RR ஸ்லைட்லி டாமினண்டா இருக்காங்க. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ RRக்கு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கே நிறையவே இருக்கு. அப்படி RR வின் பண்ணுற பட்சத்தில் ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான், ஒயிட் சகல், அஸ்வின் இந்த 4 போலர்கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமாகவே இருக்கு. இவங்களுடைய ஸ்கோர் 134 இருக்கு இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல. அதே மாதிரி 177 அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 177 ஸ்கோர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த SRHம் RRம் MA சிதம்பரம் ஸ்டேடியம்ல ஒவ்வொரு பிளேயரும் எவ்வளோ ஆவரேஜ் வச்சிருக்காங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அந்த ஆவரேஜை பேஸ் பண்ணி அந்த ஆவரேஜ் அடிப்படையில் நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிட்ச்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி நம்ம என்ன புரிய வருதுன்னா, ஒன்று நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும், இல்லை நல்ல ஒரு போலிங் ட்ராக்காக இருக்கும். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் லைன் சப்போர்ட்ல டெலிகிராம் சேனல்ல நம்ம போடுவோம். அந்த ஜியோ காமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி பேட்டிங் ட்ராக்கா போலிங் ட்ராக்கா இந்த பிட்ச்ல இதுக்கு முன்னாடி எந்த டீம் விளையாடி இருக்காங்க வரைக்கும் சொல்லுவாங்க. பிட்ச் நம்பர் 5, பிட்ச் நம்பர் 6, பிட்ச் நம்பர் 7, பிட்ச் நம்பர் 3. இந்த பிட்ச்ல SRHம் அவங்களும் விளையாடி இருக்காங்க, சென்னை GT விளையாடி இருப்பாங்க. அந்த டேட்டா வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன். பிலோ ஸ்கோர் 150 52 தடவையும், 150 to 169 44 தடவையும். இது 2 தான் அதிகமாக நடந்திருக்கு. அண்ட் 170 to 189 22 டைம்ஸும், 190 above 190 22 தடவையும். இது 2ம் சேர்த்து தான் இந்த இது வந்திருக்கு. ஸோ அதிகபட்சமான ஸ்கோர் எங்க இருக்குன்னா பிலோ 150ல தான் அதிகபட்சமான ஸ்கோர். ஏன்னா SRH 134 for 2 2 தடவை நம்ம இந்த 2 வருஷம் IPL சீசன்ல. ராஜஸ்தான் ராயல் 141 for 9 பார்த்துருக்கோம். ஸோ 3 ஸ்கோர் இந்த ஏரியாவுக்குள்ள இந்த டீம்ஸ்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி மற்ற டீம்ஸும் இதுக்குள்ளதான் வந்திருக்காங்க. ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் இந்த இடத்துக்கு நமக்கு வந்திருக்கு. இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டும். MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையிலே டோட்டலா 83 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 48 தடவையும், பேட்டிங் செகண்ட் 35 தடவையும் வின் பண்ணிருக்காங்க. MA சிதம்பரம் ஸ்டேடியம்லேயே ஆவரேஜ் இன்னிங்ஸ் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த ஆவரேஜ் இன்னிங்ஸ் வைஸ் நமக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டேட்டாவை கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 173 ரன்கள் ஆவரேஜா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 152 ரன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர் ஹைதராபாத் வந்து ஒரு அதிகபட்ச ஸ்கோர் 177 வச்சிருக்காங்க. இவங்க வந்து 223 வச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல். ஸோ அந்த மாதிரி 173, 152 ஆவரேஜான 4 இன்னிங்ஸ்மே 7, ஆவரேஜான 6 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 2, ஆவரேஜான விக்கெட் லாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 6, செகண்ட் இன்னிங்ஸ் 6. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 116 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 94. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 76, செகண்ட் இன்னிங்ஸ் 59. ஃபாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 73, செகண்ட் இன்னிங்ஸ் 27. ஸ்பின் முதல் இன்னிங்ஸ்ல 2, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 32. டாப் 5 பிளேயர் பேட்டில் பார்ப்போம். இந்த 5 பிளேயர் பேட்டில் யார் யாருக்குன்னு பார்ப்போம். டிராவிஸ் ஹெட்டுக்கும் ட்ரெண்ட் போல்ட்டுக்குமான பிளேயர் பேட்டில் இருக்கும். அபிஷேக் சர்மாவுக்கும் ஆவேஷ் கானுக்கான ஒரு பேட்டில் இருக்கும். சஞ்சீவ் சாம்சன், புவனேஸ்வர் குமாருக்கான ஒரு பேட்டில், ரியான் பராகு, பேட் கமின்ஸ் ஒரு பேட்டில் இருக்கலாம். ஹென்ரி கிளாசனுக்கு அஸ்வின் பேட்டிலாக இருக்கலாம். இந்த டாப் 5 வந்து பிளேயர் பேட்டிலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ராஜஸ்தான் ராயலுடைய பாசிபிள் பிளேயிங் 11: SSV ஜெய்ஸ்வால், டாம் காலர் கேட்மோர், சஞ்சீவ் சாம்சன், ரியான் பராக், ரவிச்சந்திரன் அஸ்வின், டே ஜூரல், ரவுமன் பவல்,
டி ஃபெராரியா, ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா அண்ட் சகால். சிம்ரன் ஹெட்மயர் வந்து இம்பேக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வராங்க. இந்த டாப் ஆர்டர் ஒரு 4 பிளேயருமே நல்லா விளையாடிட்டாங்க அப்படின்னா சிம்ரன் ஹெட்மயர் உள்ள வர மாட்டாரு. அவருக்கு பதில் ஒரு போலரை கொண்டு வருவாங்க. இந்த டாப் ஆர்டர் 4 பேருமே கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னா சிம்ரன் ஹெட்மயர் இம்பேக்ட் பிளேயரா லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு. அதே தான் இந்த மேட்சும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ், சென்னை ஸ்டேடியம்ல யாரு நல்லா ஆவரேஜ் பண்ணியிருக்காங்கன்னா ஆவேஷ் கான், ரியான் பராக் வந்து ஒரு நல்ல ஆவரேஜ், ஒரு மேட்ச் விளையாடிப்பாரு, நல்ல ஆவரேஜ். அண்ட் ஆவேஷ் கான் நல்ல ஆவரேஜ் வச்சிருப்பாரு. யசேந்திர சகால் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஆவரேஜ். சந்தீப் சர்மா ஆவரேஜே இல்லை. அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து ஆவரேஜ் இல்லை. சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆவரேஜ் இல்லை. அஸ்வின் கிட்ட கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஆவரேஜ் இருக்கு. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அந்த வெனியூல யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம். ராஜஸ்தான் ராயலுடைய பிளேயர் பேட்ஸ் பார்ப்போம். ரியான் பராக் 15 மேட்ச் 567 ரன், சஞ்சு சாம்சன் 15 மேட்ச் 521 ரன்கள், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 393. இவங்க 2 பேர் டாப்ல இருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரொம்ப லோல இருக்காரு, ஒரு 400 பிலோல இருக்காரு. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா ஜோஸ் பட்லர் இருந்தாரு. அவர் ஊருக்கு போயிட்டாரு. அவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் லாஸ்ட் மேட்ச் ஒரு 45 ரன் அடிச்சு அவர் ஓவர்டேக் பண்ணி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த 3வது இடத்துக்கு வந்திருக்காரு. யுசேந்திர சகால் 14 மேட்ச் 18 விக்கெட் அண்ட் ஆவேஷ் கான் 15 மேட்ச் 16 விக்கெட் இந்த டாடா ஐபிஎல் 2024 சீசன்ல. ஸோ இந்த 5 பிளேயர் இம்பாக்ட் பிளேயரா இந்த டேட்டா நமக்கு சொல்ல வருது. அதே மாதிரி ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ராஜஸ்தான் ராயலுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யார் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், செகண்ட் இன்னிங்ஸ்ல யார் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறது இந்த ஸ்கிரீன் வழியா நீங்க பார்த்து கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ரியான் பராக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாடி இருக்காரு, ஆவரேஜ் வச்சிருக்காரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா வச்சிருக்காரு, சிமிலர் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஹெட்மயர் 22.7, ரோமன் பவல் 25.4, டாம் கோலர் கேட்மோர் செகண்ட் இன்னிங்ஸ்ல 27.3 வச்சிருக்காரு. ஸோ நல்லா செகண்ட் பேட்டிங் நல்லா பண்ணுவாருங்கிற மாதிரி இந்த காமிக்குது. சஞ்சீவ் சாம்சன் 25.6, ஃபெரோரியா 21.5 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், டேவி ஜூரல் 25.2 அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின், சுபம் துபே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 மேட்ச் 34 ரன் 17 ஆவரேஜ் இந்த பர்டிகுலர் சென்னை சிதம்பரம் ஸ்டேடியம் வெனியூல. இவர் பிக் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கலாம். டாம் கோலர் செகண்ட் பேட்டிங்ல நல்லா ஆவரேஜ் இருக்காரு. செகண்ட் பேட்டிங் நோ டேட்டான்றதுனால இவரை செகண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ப்ரிஃபர் பண்ணலாம். செகண்ட் பேட்டிங் கன்ஃபார்மா ப்ரிஃபர் பண்ணலாம். சஞ்சு சாம்சன் 4 மேட்ச் 49 ரன் 12 ஆவரேஜ். இவரை பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது பாருங்க. அண்ட் ரியான் பராக் ஒரே ஒரு மேட்ச் 47 ரன், அந்த 47 ரன் நாட் அவுட். இவரையும் பிக் பண்ணலாமா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ யார் வெனியூல நல்லா இருக்காங்கன்னு பாருங்க. ஹெட்மயர் 4 மேட்ச் 45 ரன் 22 ரன் ஆவரேஜ். அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் 42 மேட்ச் 50 விக்கெட். ஜூரல் 2 மேட்ச் 32 ரன் 16 ஆவரேஜ். ஆவேஷ் கான் 4 மேட்சுக்கு 6 விக்கெட் இந்த பர்டிகுலர் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் வெனியூல. அண்ட் ட்ரெண்ட் போல்ட் 8 மேட்ச் 7 விக்கெட் இந்த பர்டிகுலர் வெனியூல. சகால் 7 மேட்ச் 7 விக்கெட். சந்தீப் சர்மா 5 மேட்ச் 2 விக்கெட். அப்போ யார் யாரு இந்த டேட்டா படி இந்த வெனியூல இது வரைக்கும் விளையாண்டபடி யார் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். சகால் ஓகே 7 மேட்ச் ஆவரேஜா ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ட்ரெண்ட் போல்ட் ஒரே ஒரு விக்கெட் கம்மியா இருக்கு, 8 மேட்ச்ல 7 விக்கெட் எடுக்கிறாரு. ஆவேஷ் கான் 4 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் 16 ரன் தான் ஆவரேஜ். ஸோ 16 ரன் ஆவரேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. 42 மேட்ச் 50 விக்கெட் ஓகே. இவர் 22 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு, நாட் அவுட்ல இருக்காரு சில மேட்சஸ், அதனால இவரும் ஓகே. ரியான் பராக் ஓகே. மற்றபடி 12 17 இது வேஸ்ட். டிம் கோலர் கேட்மோர் வந்து டேட்டா இல்லாதனால ஓகே. இப்போ எவ்வளோ பிளேயர் வராங்க 1 2 3 4 5 6 7 ஒரு 7 பிளேயர் வந்து நம்ம இதுல இருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஃபர்ஸ்ட் டீம்ல இந்த 7 பேரை நம்ம சூஸ் பண்ணிட்டு ரெண்டாவது டீம்ல இதுல இருந்து இப்போ விளையாடாத பிளேயர் ஜெய்ஸ்வால், சாம்சன், டி ஜூரல், சந்தீப் சர்மா, அதுல வந்து ஆவேஷ் கான், அப்புறம் வந்து ரியான் பராக் இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெண்டாவது டீம் கிரியேட் பண்ணுங்க. டேட்டா படி ஒரு டீமும் டேட்டாவுக்கு ஆப்போசிட்டா ஒரு டீமும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஏன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் 5 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல. 6வது மேட்ச் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ டேட்டா எப்படி வேணாலும் இருக்கலாம், அன்எக்ஸ்பெக்டடா என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி டேட்டா படி ஒரு டீமும் டேட்டாவுக்கு ஆப்போசிட்டா ஒரு டீமும் கிரியேட் பண்றது சேஃப் அண்ட் சைடு.
யூஸ்வலா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு 5 பிளேயரோட தான் போறாங்க. அந்த 5 பிளேயர் வந்து ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான், ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திர சஹால். இந்த 5 மெயின் பவுலர்ஸோட தான் போறாங்க. இம்பாக்ட்னு வரும்போது இம்பாக்ட் வந்து மேபி ஒருத்தரை கொண்டு வரலாம். ஸோ பவர் பிளேல போடக்கூடியது ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான், இந்த 2 பேர் தான் பவர் பிளேல போடுறாங்க. சந்தீப் சர்மா அண்ட் ஆவேஷ் கான் வந்து டெத் ஓவர்ல போடுறாங்க. அஸ்வினும் சஹாலும் மிடில் ஓவர்ல நல்லா ரொட்டேட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து ராஜஸ்தான் ராயலுடைய பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ். ஓவரால் 20 ஓவர்ஸ் போடக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். 4, 8, 12, 12, 15, 18.5 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 5 பேர் தான் போட்டிருக்காங்க. பிளேயர் பேட்டில் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ரவிச்சந்திரன் அஸ்வின் யுஸ்வேந்திர சஹால் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. சஞ்சய் சாம்சன் புவனேஸ்வர் குமார் கிட்ட 3 தடவையும், நட்ராஜன் கிட்ட ஒரு தடவையும், டிம் கோலர், கேட்மோருக்கு டேட்டா இல்லை. ஜெய்ஸ்வால் வந்து மேர்கோ ஜான்சன் கிட்ட மட்டும்தான் அவுட் ஆயிருக்காரு. பெருசா இந்த ஆப்போனண்ட் கிட்ட விளையாடுனது இல்லை. ரியன் பராக், பேட் கமின்ஸ் கிட்ட 2 தடவையும், நட்ராஜன் கிட்ட ஒரு தடவையும், எட்மயர் புவனேஸ்வர் குமார் கிட்டையும் நட்ராஜன் கிட்டையும் ஒவ்வொரு தடவை அவுட் ஆயிருக்காரு. இதுதான் பிளேயர் பேட்டில். சன்ரைசருடைய பாசிபிள் பிளேயிங் 11. டிராவிஸ் ஹெட், இவர் வந்து ஒரு மெயின் பிளேயர். லாஸ்ட் 2 மேட்சில் லாஸ்ட் 2-0 எடுத்திருக்காரு. ஸோ அகைன் ட்ரெண்ட் போல்ட் கிட்ட அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இன்னொரு ஹேட்ரிக் படைப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்க வேண்டும். அபிஷேக் சர்மா 3 அவுட் ஆயிட்டாரு. திரிபாதி லாஸ்ட் 2 மேட்சா டீசென்டான ஒரு 20+ ரன்ஸ் 25+ ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. நிதிஷ் ரெட்டி சுமாரான பெர்ஃபார்மன்ஸ். ஹென்ரி கிளாசன், சபாஸ் அகமது. ஹென்ரி கிளாசன் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. ஷபாஸ் அகமது, அப்துல் சமாத், சன்வீர் சிங், நட்ராஜன், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார் அண்ட் விஜயகாந்த் வைசாக். இவர் இம்பாக்டா உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இந்த பிளேயர்ஸ் நம்ம யார் யாரை எப்படி பிக் பண்ணலாம், என்ன பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வெளியோடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம பிளான் பண்ணுவோம். SRH உடைய லீடிங் பெர்ஃபார்மர் ஹென்ரி கிளாசன் 413 ரன்கள். அபிஷேக் சர்மா 470 ரன்கள். டிராவிஸ் ஹெட் 533 ரன்கள். ரெண்டு மேட்ச் டக் அவுட் ஆகி 533. அந்த 2 மேட்சுமே ஒரு 50-40 அடிச்சிருந்தாலும் 600 மேல போயிருப்பாரு. பேட் கமின்ஸ் 14 மேட்ச் 16 விக்கெட்ஸ் அண்ட் நட்ராஜன் 12 மேட்சஸ் 18 விக்கெட்ஸ். ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு மேட்சுக்கும் ஒவ்வொரு விக்கெட் எடுக்கிறாரு. இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காவே இருக்கிறாரு எல்லா மேட்சஸ்மே. பேட் கமின்ஸும் ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு லாஸ்ட் 2 மேட்ச் அவுட் ஆனதுனால இந்த மேட்ச் கண்டிப்பா ஆடணும். ஏன்னா வேர்ல்டு கப் வருது, வேர்ல்டு கப்லயும் இவர் போவாரு. ஸோ போகும்போது இவர்கிட்ட இருந்து மெயின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. சன்ரைசரோட ஹைதராபாத் பார்ப்போம். ஒரு மேட்ச் விளையாடி இருக்காரு, 13 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு மேட்சுக்கு 13னா அப்போ எப்படி பார்த்தாலும் 5 பால் 13, 6வது பால் அவுட் ஆயிருப்பாரு. பட் வந்து ஸ்ட்ரைக் ரேட் நல்லா வச்சிருக்காரு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா அவுட் ஆயிருக்கலாம். இந்த மேட்ச் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். 2-0 வேற எடுத்திருக்காரு. அதனால இவர் டிராவிஸ் ஹெட்டை ட்ரை பண்ணலாம். அபிஷேக் சர்மா 5 மேட்ச் 56 ரன், 5 மேட்சுக்கு 56 ரன் ஆவரேஜா, ஒரு மேட்சுக்கு 10 ரன். ஸோ 14 ஆவரேஜ் வச்சிருக்காரு இந்த பர்டிகுலர் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் வெனியூ. திரிபாதி 5 மேட்ச் 143 ரன், 28 ரன் ஆவரேஜ். இந்த வெனியூல ஆவரேஜ் ஒரு 28 ரன் டீசெண்டா வச்சிருக்காரு. நிதிஷ் ரெட்டி ஒரு மேட்ச் 15 ரன் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் 2 மேட்ச் 37 ரன் 18 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 2 மேட்ச்ல ஆடிருக்காரு, 18 ரன் ரீசெண்டா அடிக்கிறாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்றதுனால டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு 2-3 கேச்சஸ் பிடிச்சா கூட இந்த 18 ரன் படி போனா கூட 18 பிளஸ் ஒரு 2-3 கேட்ச் பிடிச்சா கூட ஒரு ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஷபாஸ் அகமது 4 மேட்ச் 22 ரன் 3 விக்கெட். ஸோ போலிங் ஆப்ஷன் ஒரு 2 ஓவர்ஸ் 1 ஓவர் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ போலிங்ல விக்கெட் எடுத்தால் தான் உண்டு. 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் இவரை நம்ம பயன்படுத்தலாம். பேட்டிங்ல பெருசாக கான்ட்ரிபியூஷன் இல்லை. அப்துல் சமாத் 15 ரன் தான் ஆவரேஜ் இந்த பர்டிகுலர் வெனியூல. ஸோ ஆவரேஜும் போர் பெர்ஃபார்மரா இருக்கு. பேட் கமின்ஸ் 5 மேட்ச் 4 விக்கெட். ஸோ இவரும் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பிச்சில் பேட்டிங்கும் பெருசாக விருப்பம்ல. 2 ரன் 3 ரன் 7 ரன் இவ்வளோதான் அடிச்சிருப்பாரு 5 மேட்ச்ல. புவனேஸ்வர் குமார் 10 மேட்ச் 7 விக்கெட் அண்ட் நட்ராஜன் 3 மேட்ச் 3 விக்கெட். விஜயகாந்த் வைசாக் நோ டேட்டா. ஸோ இதுபடி கணக்கு பார்த்தீங்கன்னா நட்ராஜன் ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு, ஆவரேஜா ஒரு விக்கெட் எடுப்பாரு. புவனேஸ்வர் குமார் பேட் கமின்ஸ் வந்து ஒரு பிளேயர் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ 1 2 3 4 5 ஒரு 5 பிளேயர் இதுல வராங்க. அதுல ஒரு 7 பிளேயர் வராங்க, ஒரு 12 பிளேயர் வராங்க. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு 11 பிளேயர் ஆஸ் பர் டேட்டா படி நம்ம வந்து பிக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து டாஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் யாரை பிக் பண்ணலாம், எப்படி பிக் பண்ணலாங்கிறது நம்ம டீட்டெயிலா தெளிவா நம்ம பார்க்கலாம்.
ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் சன்ரைசர் ஹைதராபாதோட டேட்டாஸ் இங்கே இருக்குது. கிளாசன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஏடன் மார்க்ரம் இல்லை, அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ராகுல் திரிபாதி 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ் வச்சிருக்காரு, சன்வீர் சிங் விளையாடுறாரு அவரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், டிராவிஸ் ஹெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் நிறைய வச்சிருக்காரு, அப்துல் சமாத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஷபாஸ் அகமது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதே மாதிரி போலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் 71 மேட்ச் 93 விக்கெட் அண்ட் உம்ரான் மாலிக், மாயங்க் மார்க்கண்டே, நடராஜன் 29 32, விஜயகாந்த் வந்து 23 29, பேட் கமின்ஸ் 21 25, நிதிஷ்குமார் ரெட்டி 12 மேட்ச் 17. ஸோ ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட்ஸ் இங்கே இருக்கு. இங்கே வந்து பவர் பிளேல போடக்கூடிய ஓவர் புவனேஸ்வர் குமார் பவர் பிளேல போடுவார். ஸோ பவர் பிளேல பேட்டில் இருக்கும். அதே மாதிரி பேட் கமின்ஸ் பவர் பிளேல ஓவர் போட பிளேயராக இருப்பார். இந்த மிடில் ஓவர்ஸில் போடக்கூடியது ஷபாஸ் அகமதும் நிதிஷ் ரெட்டியும் போடுவாங்க. அதுக்கப்புறம் டெத் ஓவரில் நடராஜன் போடுவார். இவர் இருந்தால் இவர் போடுவார், இவர் இல்லைன்னா இந்த ஷபாஸ் அகமது, நிதிஷ் ரெட்டி, சன்வீர் சிங் வேற ஏதாவது உள்ளே வராங்கன்னா அவங்க போடுவாங்க. ஸோ நடராஜன் அண்ட் பேட் கமின்ஸ் டெத் ஓவர், அண்ட் பவர் பிளேயில் புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ், டெத் ஓவரில் தங்கரசு, நடராஜன், மிடில் ஓவர்ஸில் இந்த 3 பிளேயரு. இவர் யாராவது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா இவர் வந்து டெத் ஓவரில் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த 2 பிளேயர் வந்து மெயின் பிளேயராக இருப்பாங்க. இல்லைனா நடராஜன், பேட் கமின்ஸ் மெயின் பிளேயராக டெத் ஓவரில் இருப்பாங்க. டிராவிஸ் ஹெட் வந்து சந்தீப் சர்மா அண்ட் ஆவேஷ் கான் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஹென்ரி கிளாசன் சகால் கிட்ட 3 தடவையும், ஆவேஷ் கான் கிட்ட ஒரு தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ராகுல் திரிபாதி ட்ரெண்ட் போல்ட் கிட்ட 3 தடவை, சகால் கிட்ட 2 தடவை, ஆவேஷ் கான், அஸ்வின், சந்தீப் சர்மா கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அபிஷேக் சர்மா எல்லா போலர்கிட்டையும் ஒவ்வொரு விக்கெட்டை விட்டுருக்காரு. ஷபாஸ் அகமது ட்ரெண்ட் போல்ட் கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அப்துல் சமாத் சகால் கிட்ட 2 தடவையும், ஆவேஷ் கான் கிட்ட, போல்ட் கிட்ட ஒவ்வொரு தடவையும் அவுட் ஆயிருக்காரு. இது வந்து மை டீம் 11. இந்த மை டீம் 11ல ஒரு டீம் போட்டிருக்கோம். ஸோ டிராவிஸ் ஹெட் ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார். ஏன்னா கோல்டன் டக் 2 தடவை ஆயிருக்காருன்றதுனால இவர் எடுத்திருக்கோம். ராகுல் திரிபாதி இவர் எடுத்திருக்கோம். அப்துல் சமாதா எடுத்திருக்கோம். ஒரு ரிஸ்கி பிக்கா அப்துல் சமாதா உள்ள கொண்டு வரும். நிதிஷ் ரெட்டி டபுள் ஆப்ஷன், ஷபாஸ் அகமது போலிங்ல விக்கெட் எடுப்பாருங்கிறனால இந்த 2 பிளேயரை கொண்டு வந்திருக்கோம். இங்க வந்து ஆவேஷ் கான், புவனேஸ்வர் குமார், இங்க வந்து அஸ்வின். இது வந்து ஒரு டெமோ டீமா நம்ம இதுல போட்டிருக்கோம். கேப்டன் வந்து நான் டிராவிஸ் ஹெட்டுக்கு போறேன். அதே மாதிரி வைஸ் கேப்டன் வந்து புவனேஸ்வர் குமாருக்கு கொண்டு போறேன். இது வந்து மை டீம் 11. மை டீம் 11ல வந்து டாம் கேலர் மோர் அவரை வைஸ் கேப்டன் ஆகும் அண்ட் டிராவிஸ் ஹெட்டை வைஸ் கேப்டனாகவும் கொண்டு போறேன். நிதிஷ்குமார் ரெட்டி, ஷபாஸ் அகமது, ரியான் பராக், அஸ்வின், யுஸ்வேந்திர சகால் ஃபுல்லாக ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் 7 o'clock அப்புறம் ஒரு 4 டெமோ டீம்ஸ் வந்து கொடுப்போம். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ யாரெல்லாம் வந்து கேப்டன், வைஸ் கேப்டன், ட்ரம்ப் கார்டு, ஷபாஸ் அகமது ஒரு ட்ரம்ப் கார்டாக இருக்கலாம். ஏன்னா ஸ்லோ பிச்சாக இருந்ததுன்னா விக்கெட் விடுறதுக்கான பாசிபிள். அதே தான் யுஸ்வேந்திர சகால். ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேயில் இனிஷியலாக ஸ்விங் பண்ணி சன்ரைசர் ஹைதராபாத் டாப் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணலாம். அப்படி கொலாப்ஸ் பண்ணும்போது அப்துல் சமாத் அங்கே ஒரு 30+ ரன்ஸ் அடிச்சாருன்னா இவர் ட்ரீம் டீமில் உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அட் த சேம் டைம் டிராவிஸ் ஹெட் 2-0 வாங்கியிருக்காரு. அதனால அவரை இந்த மேட்ச் அடித்து வேர்ல்டு கப்பில் ஒரு நல்ல ஒரு ஃபார்மோட போகணும்னு நினைப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி டிராவிஸ் ஹெட். கோலர் கேட்மோர் டேட்டா இல்லை, ஒரு பிளைண்டாக ஒரு கேப்டன் பிக்கில் கொண்டு போகலாம். ஏன்னா ராஜஸ்தான் ராயல் சன்ரைசரை கம்பேர் பண்ணும்போது ராஜஸ்தான் ராயல் கை ஓங்கி நிற்கிது. ரியான் பராக் 45 ரன் இந்த வெனியூல அடிச்சிருக்காரு. இவரும் ஒரு கேப்டன் பிக்கா இருப்பாரு. சஞ்சீவ் சாம்சன் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா பெர்ஃபார்ம் பண்ணலாம். டபுள் ஆப்ஷன் உள்ள பிளேயர், கீப்பிங்லையும் பாயிண்ட்ஸ் வரலாம், கேட்ச், ஸ்டம்பிங், ரன் அவுட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இவங்க கேப்டனா கொடுத்துருக்கோம். ஃபைனல் டைம் டெலிகிராமில் ஆஃப்டர் 7 PM வில் அப்டேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ஒரு ப்ராசஸ் தோனி சொல்கிற மாதிரி ஒரு ப்ராசஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும் பொழுது ஒரு நாள் உங்களுக்கு ஜிஎல் வின் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் ஜிஎல் போடுற டீம் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக முடியும் போது உங்கள் டீம் மாறி இருக்கா இல்லை அப்படியே இருக்காங்கிறதே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு முக்கியம். உங்கள் என்ன மணி இருக்கோ அதில் ஒரு 5% 3% தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணி பெரிய லாஸ்க்கும் போகக்கூடாது. நம்மளுடைய ரிஸ்க் தாங்குற அளவுக்கு டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.